Hello dear students, good morning. Welcome to my YouTube channel Vengadeshan Maths Academy. இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறது சமச்சீர் கல்வி 9th Mathematics Algebra Exercise 3.5ல Question number 2 என்ன கேட்டிருக்காங்க? Factorize the following. இதில் டோட்டலாக 6 சம் கொடுத்துருக்காங்க. ஒரு சமம் எப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 4 இது ஒரு ட்ரைனாமியல். இந்த ட்ரைனாமியலுடைய ரெண்டு எண்ட்லையும் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் இது ஒரு ஸ்கொயர் டேர்ம், 4 வந்து 2ஓட ஸ்கொயர், இட்ஸ் ஆல்சோ எ ஸ்கொயர் டேர்ம். அப்போ இது போல ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் ஸ்கொயர் இருந்தால் என்ன அல்ஜிப்ரிக் ஐடென்டி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல மிடில் பார்த்துக்கோங்க, என்னவா இருக்கு? ப்ளஸ்ஸாக இருக்கு. அப்போ இதுக்கு என்ன ஐடென்டிட்டி அப்படின்னு கேட்டால், சின்ஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ இந்த பேட்டர்னில் பிரிங்க. எக்ஸ் ஸ்கொயர் 4 வந்து ப்ளஸ் 2 ஸ்கொயர். ஓகே, மிடில் வந்து ப்ளஸ் 2ab முதல்ல ப்ளஸ் அப்புறம் 2 போட்டுக்கோங்க. இன்ட்டு ஏ என்னது? எக்ஸ் இன்ட்டு பி என்னது? 2 மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4 into x 4x. Therefore it is of the form a square plus 2ab plus b square, which is equal to a plus b the whole square, where a equal to x and b equal to 2 equal to x plus 2 the whole square. Okay, therefore x square plus 4x plus 4 equal to x plus 2 the whole square. இப்படியும் போடலாம். ஆர் இதை ப்ராடக்ட் ஆஃப் லீனியர் ஃபேக்டராக பிரிக்கலாம். அதாவது x plus 2 இன்ட்டு x plus 2. தட்ஸ் ஆல். அடுத்ததாக செகண்ட் ஒன் பாருங்க. 3a ஸ்கொயர் மைனஸ் 24ab ப்ளஸ் 48b ஸ்கொயர். இதுலேயும் அதே போல் ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் பாருங்க. வேரியபிள் வந்து ஸ்கொயரில் இருக்குது, பட் நம்பர் வந்து ரெண்டுமே நான் ஸ்கொயர் நம்பர் இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? இதில் காமன் டிவைசர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. நம்பரில் வந்து 3, 24, 48 இதோட காமன் டிவைசர் 3 இல்லையா? அப்போ 3யை காமனாக வெளியே எடுத்துருங்க. ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 8 24. ஸோ 8ab ப்ளஸ் 3 இன்ட்டு 16 48 16b ஸ்கொயர். இப்போ செக் பண்ணுங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்கு? ஸ்கொயரில் தான் இருக்கு. இப்போ லாஸ்ட் ஒன், அதாவது 16b ஸ்கொயர் எப்படி மாற்றிக்கலாம்? 4b ஹோல் ஸ்கொயர் வச்சுக்கலாம். அப்போ எப்படி எழுதலாம்? ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 8ab ப்ளஸ் 4b த ஹோல் ஸ்கொயர். இப்போ ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் ஸ்கொயரில் இருக்கு, மிடில் இருக்கு, நெகட்டிவாக இருக்கு. அப்போ என்ன ஐடென்டிட்டி இருக்கும்? சின்ஸ் a square minus 2ab plus b square. இந்த பேட்டர்னில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இருந்ததுன்னா என்ன ஆன்சர்? இட் இஸ் ஈக்குவல் டு a minus b the whole square. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இதே பேட்டர்னில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? ஈக்குவல் டு 3 இன்ட்டு a square மைனஸ் 2ab 2 இன்ட்டு a ஈக்குவல் டு a தான் into b equal to 4b. So 2 into 4 8, a into b ab. So minus 8ab plus 4b the whole square. It is of the form a square minus 2ab plus b square, which is equal to a minus b the whole square, equal to 3 into where a equal to a and b equal to 4b. a minus 4b the whole square. Therefore 3a square minus 24ab plus 48b square equal to 3 into a minus 4b the whole square. Okay, அடுத்தது third one பாருங்க. x power 5 minus 16x. இப்போ இது ஒரு பைனாமியல் இல்லையா?
இதில் என்ன காமன் டிவைசர்? ரெண்டுலேயுமே எக்ஸ் இருக்குது, அப்போ அதை வெளியே எடுத்துருங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 16 இதை எப்படி எழுதிக்கலாம்? ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 square. Okay, it is of the form a square minus b square equal to a plus b into a minus b equal to x into a square minus b square equal to a plus b, where a equal to x square plus b equal to 4 into x square minus 4 equal to x into x square plus 4 into இந்த 4 என்ன பண்ணிக்கலாம்? 2 square எடுத்துக்கலாம். So it's also a square minus b square is equal to a plus b, அதாவது x plus 2 into a minus b x minus 2. Therefore x power 5 minus 16x equal to x into x square plus 4 into x plus 2 into x minus 2. That's all. அடுத்த fourth one பாருங்க, m square plus 1 by m square minus 23. இப்போ இந்த m square plus 1 by m square க்கு ஏதாவது ஐடென்டி இருக்கானா? இருக்கு. ரெண்டு ஐடென்டி இருக்கு. என்னது? since a square plus 1 by a square equal to a plus 1 by a the whole square minus 2, or a minus 1 by a the whole square plus 2. இப்போ m square plus 1 by m square எந்த பேட்டர்ன் எழுதலாம் அப்படின்னா இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே -2 இருக்குது, இங்கே -23 இருக்குது, ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர். ஆட் பண்ணால் -25 வந்துடும். அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்? கன்சிடர் பண்ணுறப்ப a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது எடுத்தீங்கன்னா இது +2, இது -23, ஆன்சர் -21 கிடைக்கும். இட் இஸ் நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேயா? அப்போ இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி எப்படி எழுதலாம்? ஈக்குவல் டு m plus 1 by m the whole square minus 2, இது ஒரு -23, which is equal to m plus 1 by m the whole square, both are negative, add பண்ண என்ன கிடைக்கும்? -25, it is -5 square. Okay, it is of the form a square minus b square, which is equal to a plus b into a minus b, where a equal to m plus 1 by m plus b equal to 5 into m plus 1 by m, where b equal to 5 minus 5. Okay, அடுத்ததா fifth one பாருங்க, 6 minus 216x square, இது ஒரு பைனாமியல். ஓகேயா? முதல்ல இதில் காமன் டிவைசர் இருக்கான இருக்கு. இந்த 216 அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 6 கியூப் அப்படின்றதுலாம் ஈக்குவல் டு 6s காமன், 6ஐ வெளியே எடுத்தீங்கன்னா 1 மைனஸ் இது வந்து ஒரு 6 வெளியே போனால் 2 6 உள்ளே இருக்கும், அதாவது 6 into 6 which is equal to 6 ஸ்கொயர். அப்போ 6x the whole square போட்டுக்கலாம். ஓகேயா? இந்த 1 வந்து 1 ஸ்கொயர்னு போட்டால் it is of the form a square minus b square. So since a square minus b square equal to a plus b into a minus b equal to 6 into, where a equal to 1 plus b equal to 6x into 1 minus 6x. Therefore 6 minus 216x square equal to 6 into 1 plus 6x into 1 minus 6x. Okay, அடுத்ததா sixth one. அடுத்ததா sixth one பாருங்க, a square plus 1 by a square minus 18. இதுவும் fourth sum போல தான் இருக்கு இல்லையா?
அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயருக்கு ரெண்டு ஐடென்டிட்டி சொன்னோம். என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் ஈக்குவல் டு a plus 1/a the whole square minus 2 or a minus 1/a the whole square plus 2. எதை எடுத்துக்கலாம்? இப்போ இதை எடுத்தீங்கன்னா இது -2 இது -18 both are negative. ஆட் பண்ண -20 it is not a perfect square. இப்போ இதை எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? இது +2 இது -18. So 2 minus 18 equal to -16. It is a perfect square number. ஓகேயா? எப்படி இதெல்லாம்? It is equal to a minus 1/a the whole square plus 2 minus 18 equal to a minus 1/a the whole square plus 2 minus 18 equal to -16. So -16 அப்படிங்கிறதுல மைனஸ் போட்டிங்கன்னா 16 ஸ்கொயர் வந்து 4. So 4 ஸ்கொயர். It is of the form a square minus b square which is equal to a plus b into a minus b equal to where a equal to a minus 1/a plus b equal to 4 into a minus 1/a minus 4. Therefore a square plus 1/a square minus 18 equal to a minus 1/a plus 4 into a minus 1/a minus 4. That's all. Okay students, இந்த 6 சமயம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்க. இது கண்டிப்பாக எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்கா நீங்கள் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. அட் த சேம் டைம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.